மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் இலங்கையை ஒழுக்கிய கொலைகளில் மிக முக்கியமானது பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களின் கொலையாகும். இந்த கொலையோடு பலருக்கு சம்பந்தம் இருப்பதாக அப்போது தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் கருணா அம்மான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்று வாக்குமூலம் வழங்கியுள்ளார். பல மணி நேரம் வாக்குமூலங்களை வழங்கியதன் பின்னர் பிற்பகல் அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியதாக செய்திகள் இன்றைய தினம் வெளியாகியிருந்தன. 2006ஆம் ஆண்டு கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டமை தொடர்பில் தன்னிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்திருந்தார். உண்மையில் இந்த கொலையானது பல்வேறுபட்ட விவாதங்களையும் பிரச்சனைகளையும் கிளப்பியிருந்தது. இதேவேளை ஊடகவியலாளர் தராக்கி சிவராமின் மரணம், ஏப்ரல் 21 குண்டு தாக்குதல்கள் மற்றும் துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தல் சம்பவம் உட்பட 7 முக்கிய வழக்குகள் தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு காவல்துறை அதிபருக்கு முன்னதாக பணிப்புரை விடுத்திருந்த நிலையிலேயே இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. உண்மையிலேயே பல்வேறுபட்ட அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் அவர்களுக்கும் கருணா அவர்களுக்கும் இதில் சம்பந்தம் இருப்பதாக பல்வேறுபட்ட விடயங்கள் வெளியாகியிருந்தன. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் கருணா அம்மான் அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். எதிர்வரும் காலங்களிலே பிள்ளையான் உள்ளிட்டவர்களும் விசாரணைக்கு அழைக்கப்படுவார்கள் என பேசப்படுகிறது. பிள்ளையானோடு இந்த கொலைக்கு சம்பந்தம் இருப்பதாக பெருமளவில் அந்த நாட்களிலே ஊடகத்திலே பேசப்பட்டது. இந்த கொலை பல்வேறுபட்ட விவாதங்களையும் பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களையும் கிளப்பியிருந்தது. அதாவது புத்திஜீவிகளுக்கு எதிரான அந்த முக்கியமாக கருத்துக்களுடைய சுதந்திரம் மறுக்கப்பட்டதாக கூட பல்வேறுபட்ட விடயங்களும் பேசப்பட்டது. அந்த அடிப்படையில் இந்த தினம் கருணா அம்மான் அழைக்கப்பட்டிருக்கிறார். அனுர ஆட்சியிலே பல்வேறுபட்ட கொலைகள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கான நீதி நிலைநாட்டப்படுமா என்று மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். எனவே இதற்கு உடனடியாக அனுர அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பலரும் சிறை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களிலே பேசப்படுகிறது.